சூப் கூட வந்து சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ரோல்ஸ் மாதிரி அதை சூப் ஸ்டிக்ஸ் மாதிரியும் பண்ணி சூப் ஸ்டிக்குன்னு பண்ணலாம், இல்லைன்னா பிரெட் ரோல்ஸ், கார்லிக் ரோல்ஸு. ஸோ கார்லிக் ஃப்ளேவரில் பண்ண போகிறேன். ஸோ அது எந்த ஷேப்லன்னு இன்னும் முடிவு பண்ணல. ஸோ இங்கே வந்து ஒரு 1.25 கப் வந்து வார்ம் வாட்டர் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ நல்ல வார்ம் வாட்டராக தான் இருக்கணும். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ நான் 3 கப்பு மைதா மாவு வச்சுருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வேண்டி தான் 1 டேபிள் ஸ்பூன். நமக்கு வந்து 1.5 கப்பு, கிட்டத்தட்ட 1.5 கப்பு நமக்கு வந்து வார்ம் வாட்டர் வேணும். ஸோ நான் வந்து 1.25 கப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா நான் வந்து டோ மிக்ஸ் ஆகும்போது நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ இதில் வந்து சுகரு, தண்ணி, ஈஸ்ட் வந்து டக்குன்னு ஆக்டிவேட் ஆயிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டர், அதனால். ஸோ இப்போ இந்த ஈஸ்ட்டை பாருங்கள் நல்ல ஃபோமி ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து டோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஸ்டாண்ட் மிக்சர் பவுலில் 3 கப் மைதா மாவு போட்டிருக்கேன். இதில் வந்து தேவைக்கு தக்கன சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே வச்சுருக்கோம்ல அந்த ஈஸ்ட் தண்ணி, அதை வந்து மெல்லமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி வேணுமான்னு கூட தெரியும். அதனால தான் ஸ்லோவாக ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ எக்ஸ்ட்ராவாக தண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் தண்ணி. நல்ல டோ வந்து நல்ல சாஃப்டாட்டு டோ இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 1.5 கப்புக்கு மேலே தண்ணி தேவைப்படாது. கரெக்டாக வந்து 3 கப்பு மைதா மாவுனா உங்களுக்கு வந்து அது 480 கிராம்ஸ் வரும். அதுக்கு வந்து 1.5 கப்பு தண்ணினா உங்களுக்கு வந்து 240 + 120 360 ml அந்த ரேஞ்ச் தான் தண்ணி தேவைப்படும். ஓகே. ஸோ இப்போ டோ வந்து நல்ல ஸ்ட்ரெச்சியாக சூப்பராக நீட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இது எல்லாத்தையும் ஒருக்கா ஸ்க்ரேப் பண்ணிட்டு கொஞ்சம், இது வந்து கிட்டத்தட்ட என்ன தெரியுமா, இது ஒரு பேசிக் டோ. இது நீங்கள் வந்து இந்த ரோல்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பீஸாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு டோ. ஸோ இப்போ நான் வந்து லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி இதை வந்து சைடு எல்லாத்தையும் ஸ்க்ரேப் பண்ணி விடப்போகிறேன். ஓகே. ஸோ இதை எடுத்துடலாம். இதில் வந்து ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி ஆகிடுச்சு. இது எங்கே வாங்கினேன், டைசோன்னு நினைக்கிறேன். அங்கே துபாய் போயிருக்கும்போது வாங்கினது. ஸோ இது வந்து இந்த டோ ஸ்க்ரேப் பண்ணுறதுக்கு, பவுல்லலாம் சைடில் ஸ்க்ரேப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. மாதிரி ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி நல்ல பிசைஞ்ச உடனே இந்த டோ எவ்வளோ சில்கியாக இருக்குது பாருங்கள். தெரியுதா? எஸ். ஸோ இந்த டோ எவ்வளோ ஸ்மூத்தாக, அவ்வளோ பாலிஷாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக ஷேப் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் ஊற்றி தானே வச்சுருக்கோம், அதில் லைட்டாக ஒரு கோட் கொடுத்துட்டு இதை வந்து இப்போ ரைஸ் பண்ண விட போகிறோம். இது எப்படியும் ஒரு சூடாக இருந்துச்சுன்னா 45 மினிட்ஸில் ரைஸ் ஆயிரும். மேக்ஸிமம் 1 hour, அவ்வளோதான். கூலான இடம்னா டைம் ஆகும், 2 hours ஆகும். ஸோ நம்மளோட டோ வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நான் கையை அப்படியே வைக்கிறேன். செம்மையாக இருக்குது. ஸோ ஈஸ்ட் டோ வந்து ஒரு சரியான டெக்ஸ்சர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஓகே. ஸோ இப்போ இது சின்ன சின்ன பால்ஸாக ஒட்டிடலாம். ஸோ நீங்கள் ஆக்சுவலி இந்த டோவை எப்படியெல்லாம் பண்ணலான்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஆயில் லைட்டாக ஒரு டீஸ்பூன் ஆயிலை வந்து நல்லா ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இது நம்மளோட டோ, சரியா? இந்த டோ இங்கேயே இருக்கட்டும். இதை எப்படியெல்லாம் ஷேப் பண்ணலான்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ ஒரு சின்ன போர்ஷன் டோ எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டோவில் இருந்து இப்படி இந்த கையை வச்சு சின்ன பால்ஸ் மாதிரி பண்ணி, சும்மா ரஃப் பால்ஸ் மாதிரி பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட், இந்த மாதிரி. ஸோ இது வந்து டின்னர் ரோல்ஸ். ஓகே, சின்ன சின்ன ரோல்ஸாகவே பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஷேப் வந்து நல்லா வரும். ஸோ இது வந்து சின்ன சின்ன ரோல்ஸ். இப்போ சூப் ஸ்டிக்ஸ், பிரெட் ஸ்டிக்ஸ் பண்ணணும்னு வைங்களேன், அது ரொம்ப ஈஸி. அது நீங்கள் வந்து லாங் ஆட்டு ஸ்டிக்கு மாதிரி ரோல் பண்ணிட்டா போதும். இதை தான் வந்து பிரெட் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, சும்மா லாங் ஆட்டு வேணும்னா இப்படி ட்விஸ்ட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து சூப்பில் முக்கி சாப்பிட்ற மாதிரி லாங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நாட்ஸ் மாதிரி உங்களுக்கு வேணும்னு வைங்களேன். ஸோ கார்லிக் நாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இதே மாதிரி கொஞ்சம் சின்ன போர்ஷன் டோ எடுத்துட்டு இதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த மாதிரி ஒரு நாட்டு மாதிரி போடணும். அவ்வளோதான், நம்ம முடிச்சு போடுவோம் தெரியுமா, அது மாதிரி. ஓகே, ஸோ இப்படி வந்துட்டு பாருங்கள். பிரெட் ரோல்ஸை நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ரைஸ் பண்ண விடுங்க. இப்போ ரைஸ் ஆகிடுச்சு. 200 டிகிரி செல்சியஸ் அவனில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்தில் பேக் ஆகிடும். ஸோ இது வந்து 200 டிகிரி செல்சியஸ் அவன் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அந்த அவனில் வச்சு பேக் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காணிக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ரோல்ஸ் வந்து பேக் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் பேக் ஆகிடும். இந்த டைமில் நான் அந்த ரோல்ஸ் வந்த உடனே டாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டர் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 6 பல் போல் பூண்டு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ நம்ம பட்டர் எல்லாமே உருகிடுச்சு, கார்லிக் போட்ட பட்டர். ஸோ இதை ஆஃப் பண்ணி இதை எடுத்துடலாம். நம்மளோட அவனும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம கோல்டனாக பேக் ஆகிருக்கும். ஸோ ஆக மொத்தம் ஒரு சாதாரண டோ தான், அது வந்து அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக பேக் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம கார்லிக் பட்டர் வந்து இதாகிடுச்சா. இதில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். இது உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பார்ஸ்லே கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடிசாக கட் பண்ணது. ஸோ இவ்வளோ தான். ஆனால் ஆக்சுவலி இது வந்து உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு வேணுமோ அந்த ஃப்ளேவர் வந்து நீங்கள் இந்த பட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நம்மளோட ரோல்ஸ் வந்து எவ்வளோ அழகாக பேக் ஆகிருக்குன்னு. ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் இதை வந்து ஒரு ப்ரஷ்ஷை வச்சு இந்த பட்டரை வந்து இந்த பேக்கான ரோல்ஸ் இருக்குல்ல அதுக்கு மேலே நீங்கள் ப்ரஷ் பண்ணிடலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஈஸி, சிம்பிள். ஓகே, ஸோ நான் அந்த பிரெட் ஸ்டிக்ஸில் வந்து ப்ரஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ க்ளாஸியாக இருக்குன்னு. ஸோ இன்னொரு டிப் வந்து நைஜலான்னு வருது பாருங்கள், லாரா இந்த கிச்சன், லாரா விட்டாலே இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது. ஸோ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வச்சுருக்கிற இந்த பன் எல்லாத்தையும் போட்டுருங்க. நான் இது எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டுற போகிறேன். நம்மளோட நாட்ஸு, இது நம்மளோட ரோல்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ஷேப்பில் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். குட்டி குட்டி பைட் சைஸாக நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம வச்சுருக்கிற ரோல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டுட்டு நம்மளோட பட்டர் இருக்குது தெரியுமா, இந்த பட்டரை இதுக்கு மேலே ஊற்றணும். கார்லிக்கு, ஹர்ப்ஸு, இந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், இதில் உங்களுக்கு ஆப்ஷனல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்மசான் சீஸ் இருந்துச்சுன்னா அது போடலாம், ஆரிகானோ போட்டுக்கலாம். நான் கூட கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். கார்லிக் பவுடர் நீங்கள் போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற பார்ஸ்லே இருக்குது, அது போடுறேன், உங்கள் இஷ்டம். அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் ரேப்பு. ஓகே, இந்த கிளிங் ரேப்புன்னு கிடைக்கும்ல,
இந்த கிளிங் ரேப்பை வச்சு இதை வந்து கவர் பண்ணணும். ஓகே, ஸோ இதை கவர் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணணும். நல்லா ஷேக் பண்ணி டாஸ் பண்ணணும். இது ஆக்சுவலி வந்து லாரா விட்டாலே இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க ஒரு கார்லிக் நாட்ஸ் ரெசிபி வந்து போட்டிருந்தாங்க சேனலில். ஸோ அதில் வந்து இப்படி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி மேக் சென்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர் பண்ணியிருக்கும்போது அந்த பட்டர் வந்து ஒன்று எல்லா இடத்துலையுமே டாஸ் ஆகும் அந்த பன்னில், ரோல்ஸில். அது ஒன்று. இன்னொன்று வந்து ஸ்டீம், அந்த சூடாட்டு நம்ம டாஸ் பண்ணுறதுனால பன்னு உள்ள வரைக்கும் அந்த பட்டரு கார்லிக் எல்லாமே அப்சர்வ் ஆகும். ஸோ இதை நல்லா டாஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்து காணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நம்மளோட இந்த ரோல்ஸை பாருங்கள். ஸோ இதுவும் ஒன்றும் தப்பே கிடையாது. இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணாட்டி ஜஸ்ட் இப்படி ப்ரஷ் பண்ணாலே போதும். ஸோ இப்போ வந்து நம்ம 2 மினிட்ஸ் வந்து நம்மளோட ரோல்ஸ் வந்து ஸ்டீம் ஆயாச்சு. ஸோ இப்போ அதை எல்லாத்தையும் எடுத்துரும். ஆனால் உண்மையிலே சான்ஸே இல்லைங்க பாருங்கள். ஸோ அப்படியே அந்த பட்டர் வந்து உள்ள வரைக்கும் போயிருக்கு. செம்மையாக இருக்குது. கார்லிக் ப்ரெட்டுனாலும் சரி, கார்லிக் நாட்ஸ்னாலும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார்லிக் ஃப்ளேவர் வந்து இந்த ப்ரெட்டு பன்லலாம் செம்மையாக இருக்கும். இதெல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் தான் ஃப்ளேவர். ஓகே, ஸோ இன்னைக்கு டின்னர் நம்மளோட கார்லிக் பிரெட்